ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே நாள் எங்கள் ஊரில் மார்க்கெட் இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் இருந்ததே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இன்னொன்று காய்கறி விலையெல்லாம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஒரு கூரே 10 ரூபா அந்த மாதிரி தான் வித்துட்டு இருந்தாங்க. அதனால் வெண்டிக்காய், பாவக்காய், கேரட்டு, அப்புறம் வந்துட்டு இஞ்சி தேவையான அளவு வாங்கிட்டு, கத்திரிக்காய், அப்புறம் கருவேப்பிலை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா கொத்தமல்லியும் புதினாவும் வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா அது வேகமாகவே 2 நாளில் வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. அதனால் கருவேப்பிலை மட்டும் ரொம்ப தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அப்புறம் இந்த டப்பாவை எடுத்துகிட்டு இதில் தேவை ஆல்ரெடி இருந்தது. அதில் வந்து எது எது நல்லா இருக்க காய்கறி, எது எது வீணாக போனதோ பார்த்தேன். பட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அதனால் அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் தக்காளி கூடையில் வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணியாச்சு. கருவேப்பிலை நம்ம எந்த டப்பாவில் எவ்வளோ நாள் போட்டு வச்சுருந்தாலும் நல்லாவே இருக்குது. அதனால் அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் எடுத்து வெளியே வச்சாச்சு. மாம்பழம் வந்து உருண்டை மாம்பழம் வித்துட்டு இருந்தாங்க. 1 கிலோவே 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு, அப்புறம் வந்து பலாச்சோளம் வீட்டில் இருந்தது, பூவும் இருந்தது, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு.